விண்டோஸில் லேடக் ஐ நிறுவுதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல்-க்கு நல்வரவு. லேடக் ஐ கொண்டு அருமையான ஆவணங்களை தயாரிக்கலாம். நீங்கள் வாழ்க்கையில் பல்வேறு ஆவணங்களை தயார் செய்வீர்கள் எனில் லேடக் ஐ உபயோகிக்கும் நேரம் வந்துவிட்டது. கணிதம் சம்பந்தமான ஆவணங்களை கையாள லேடக் ஐ விட சிறந்த மென்பொருளை காண இயலாது. லேடக் ஆவணங்களை விண்டோஸில் உருவாக்கி இருந்தாலும் அதை எந்தவித மாற்றமும் இல்லாமல் லினக்ஸ் மற்றும் மேக் போன்ற இதர OS களில் இயக்க முடியும். இந்த லேடக் ஒரு பாஸ் மென்பொருள். மேலும் இது யூசர் கம்யூனிட்டீஸ் களை கொண்டுள்ளதால் உங்கள் சந்தேகங்களுக்கு உதவி கிடைக்கும். எடுத்துக்காட்டாக டக் இந்தியா. பின்வரும் டியூட்டோரியல்கள் moudgalya.org என்ற இணையதளத்தில் கிடைக்கும். பட்டியலில் முதலில் உள்ள கம்பைலேஷன் ஐ பார்த்துவிட்டு நடப்பு டியூட்டோரியல்-க்கு வரவும். கடைசியாக இணையமே தகவல்களை பெறுவதற்கு சிறந்த இடம். லேடக் ஐ பற்றிய தகவல்களுக்கு எதிர்காலத்தில் http://fossee.in தளத்தை அணுகுங்கள். 2 ஸ் மற்றும் 2 இருப்பதை கவனிக்கவும். பாசி என்பது பிரீ ஆண்ட் ஒப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் சயன்ஸ் ஆண்ட் என்ஜினியரிங் எடுகேஷன் என்பதின் விரிவாக்கமாகும். இப்போது மிக்டெக் ஐ இன்ஸ்டால் செய்வதை பார்ப்போம். பின் அதற்கான முன்புலமான டெக்னிக் சென்டர் ஐ இன்ஸ்டால் செய்ய வேண்டும். அதன் மூலம் எவ்வாறு தொகுப்பது, அதை எவ்வாறு அடோபி ரீடர் ஐ பயன்படுத்தி பார்ப்பது என்பதை பற்றியும் பார்ப்போம். இறுதியாக நாம் சுமாத்ரா என்ற இலவச பிடிஎஃப் ரீடர் ஐ பற்றி பார்ப்போம். விண்டோஸில் மிக்டெக் பிரபலமான நிறுவல். அதன் 2.7 பதிப்பை miktex.org என்ற இணையதளத்தில் பெறலாம். அங்கே போகலாம். இதோ இருக்கிறது. இதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்து அதை சேமித்து வைத்துக்கொள்ளவும். நீங்கள் ஆரம்ப பயனாளி என்பதால் சில முறை அதை பயன்படுத்த வேண்டியிருக்கலாம். இதன் பெயர் இங்கே உள்ளது. இது கொஞ்சம் பெரிய பைல். சுமார் 83 MB அளவு கொண்டது. மிக்டெக் இன் முழு மென்பொருள் சுமார் 900 MB அளவு கொண்டதால் அதை பரிந்துரைப்பதில்லை. நல்ல இணைய இணைப்பு இல்லையெனில் எதிர்காலத்தில் fossee.in தரவிருக்கும் CD ஐயும் பயன்படுத்தலாம். இதை டவுன்லோட்ஸ் டைரக்டரி ல் பதிவிறக்கம் செய்து சேமித்திருக்கிறேன். அதை திறக்கிறேன். ஏற்கனவே பதிவிறக்கம் செய்து விட்டதால் இப்போது ஐகானை சொடுக்கி நிறுவப் போகிறேன். முன்னிருப்பு பதில்களை கொடுங்கள். நிறுவ சுமார் 20 நிமிடங்கள் தேவைப்படுவதால் காட்டப் போவதில்லை. நான் ஏற்கனவே நிறுவிவிட்டேன். அது இங்கே உள்ளது. அடுத்தது அடோபி ரீடர். இது ஒரு இலவச மென்பொருள். இதைக் கொண்டு பிடிஎஃப் பைல்களை பார்க்க முடியும். இதை ஏற்கனவே நிறுவியிருந்தால் மீதி ஸ்லைடை தவிர்க்கவும். இல்லையெனில் adobe.com இணையதளத்துக்கு சென்று அதனை பதிவிறக்கம் செய்க. இதை என் டவுன்லோட்ஸ் டைரக்டரி ல் பதிவிறக்கம் செய்திருக்கிறேன். இங்கே உள்ளது. இருமுறை சொடுக்கி வழக்கமான பதில்களை அளித்து அதை நிறுவுக. நான் செய்துவிட்டேன். அடுத்து நிறுவ வேண்டியது டெக்னிக் சென்டர். texniccenterorg க்கு செல்லவும். 2 சி இருப்பதை கவனிக்கவும். அது என்னிடம் உள்ளதா என பார்க்கலாம். இதோ என்னிடம் அந்த மென்பொருள் உள்ளது.
இதோ பின்னே சென்றால் நாம் texniccenterஆர்க் க்கு போகலாம். வந்துவிட்டேன். இதோ நான் மறுபடியும் போகிறேன். இதோ அந்த பக்கம் வந்துவிட்டது. இது டெக்னிக் சென்டர் மற்றும் அதன் பல்வேறு அம்சங்கள் பற்றி பேசுகிறது. டவுன்லோட் ஐ கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு முன் பார்த்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் உள்ள முதல் பைல் ஐ டவுன்லோட் செய்யவும். நான் முன்பே செய்துவிட்டேன். இதோ ஏற்கனவே டவுன்லோட் செய்து வைத்துள்ள டைரக்டரி. இங்கே திரும்பி போகலாம். முன் சொன்னது போல இது தரவிறக்க பட்டியல் ஒன்றை காட்டுகிறது. இதில் டெக்னிக் சென்டர் நிறுவி முதலில் உள்ளது. டவுன்லோடுக்கு மிர்ரர் லிங்க் ஐ தேர்வு செய்ய வேண்டியிருக்கலாம். பின்னர் பயன்படுத்த அந்த பைல் ஐ சேமிக்கவும். முன் சொன்னது போல ஏற்கனவே டவுன்லோட் செய்து விட்டேன். இரட்டை சொடுக்கு சொடுக்கி வழக்கமான பதில்களை அளித்து நிறுவவும். இதோ அங்கே போகிறேன். டவுன்லோட்ஸ், மேலே போகலாம். இந்த ஜிபிஎல் அக்ரிமெண்ட் ஐ ஒப்புக்கொள்ளலாம். மேலே போகலாம். அது நிறுவப்படுகிறது. டெஸ்க்டாப் இல் உள்ள டெக்னிக் சென்டர் ஷார்ட்கட் ஐ பயன்படுத்தி துவக்குங்கள். இதோ டெஸ்க்டாப். துவக்கலாம். இதை மூடுகிறேன். இதை இப்போது கான்ஃபிகர் செய்ய வேண்டும். முதலில் அது டெக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இடத்தை கேட்கும். அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அதை உள்ளிடுகிறேன். புரோகிராம் பைல்ஸ் மிக்டெக் 27 மிக்டெக் பின். அல்லது ப்ரவ்ஸ் செய்தும் இந்த டைரக்டரி ஐ காட்டலாம். அடுத்தது போஸ்ட்ஸ்கிரிப்ட் வியூவர். இதில் எதையும் மாற்றாமல் உள்ளதை ஒப்புக்கொள்ளலாம். இப்போது அடோபி ரீடர் இருக்கும் இடத்தை தேடிக்காட்டப் போகிறேன். அது புரோகிராம் பைல்ஸ், அடோபி ரீடர் 90 ரீடர் என்ற இடத்தில் உள்ளது. அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அடுத்து முடிக்கலாம். இப்போது டெக்னிக் சென்டர் கான்ஃபிகர் ஆகிவிட்டது. இப்போது முழுவதையும் காண இதை சிறிதாக்கி காட்டப் போகிறேன். இதோ இங்கே. கொஞ்சம் பெரிதாக்குகிறேன். இப்போது இதை உபயோகிக்க தயார்.
திறந்தவுடன் ஒரு டிப் தரும். மூடிவிடுங்கள். பின் கான்ஃபிகரேஷன் மெனுவை திறந்து லேடக் டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவுதலுக்கு கேட்கும். மிக்டெக் ஐ பரிந்துரைக்கும். நாம் ஏற்கனவே செய்து விட்டதால் நெக்ஸ்ட் ஐ அழுத்தலாம். இப்போது மிக்டெக் பைனரி fileகள் இருக்கும் இடத்தை அது கேட்கும். இதையும் கொடுத்து விட்டோம். என் டைரக்டரியில் அது இங்கே உள்ளது. இதை நான் கைமுறையாக உள்ளிட்டேன். பிஎஸ் பைல்ஸ் எதையும் உள்ளிடவில்லை. ப்ரௌஸ் செய்து அதை அக்ரோபாட் ரீடருக்கு காட்டினோம். இப்போது டெக்னிக் சென்டர் ஐ உபயோகிக்க தயாராக உள்ளோம். வாட் இஸ் கம்பைலேஷன் என்று moudgalya.org இல் இருக்கும் டியூட்டோரியல் ஐ பார்க்கவில்லையானால் பார்த்த பின் தொடருங்கள். பார்த்துவிட்டீர்கள் என்று வைத்துக்கொண்டு டியூட்டோரியல் தொடர்கிறது. இப்போது டெக்னிக் சென்டர் இல் ஒரு புதிய பைல் ஐ திறக்க பைல் மெனுவை திறக்கலாம். என்ன செய்ய வேண்டும்? புதிய பைல் ஐ உருவாக்க நியூ ஐ சொடுக்கி டைப் செய்து சேமிக்கலாம். ஏற்கனவே helloடெக்ஸ் என்ற பைல் ஐ தயாரித்து உள்ளேன். அதை இங்கே சென்று பைல் ஒப்பன். அது லேடக் fileகளில் இருக்கிறது. helloடெக்ஸ். இதை திறக்கலாம். சரி, இங்கே திரும்பி வருகிறேன். டெக்னிக் சென்டருக்கு சிறந்த உதவி அத்துடனே வருகிறது. இன்னொரு சிறந்த உதவி texniccenterorg. இதை பார்த்துவிட்டோம். இப்போது உதவிக்கு ஹெல்ப் மெனுவிற்கு சென்று கன்டென்ட்ஸ் ஐ சொடுக்கலாம். என்ன சொல்கிறேன் என்றால், இதோ ஹெல்ப் மெனு, கன்டென்ட்ஸ். இங்கு இரண்டு உதவிகள் உள்ளன. ஒன்று டெக்னிக் சென்டர் சம்பந்தமானது. மேலும் இதில் ஒரு லேடக் உதவி e-புக் உள்ளது. இதை நான் சொடுக்க பல விஷயங்கள் தெரிகின்றன. உதாரணமாக லேடக் மேத்ஸ் கிராபிக்ஸ். மேத்ஸ் இல் மேட்ரிசஸ், பிராக்ஷன் போன்ற பல்வேறு விஷயங்களை காணலாம். இப்போது இதை மூடுகிறேன். அட்வான்ஸ்ட் லேடக் என்வைரன்மென்ட்ஸ், அதில் அலிக்ன்மென்ட்ஸ், என்வைரன்மென்ட்ஸ், அரே, பிக்சர்ஸ், மாத்ஸ், மேலும் பல. இதையும் மூடலாம். இங்கே வரலாம். டெக்னிக் சென்டர் ஹெல்ப் மெனு. முதல் உதவி பான்ட் இன் தோற்றம். டெக்னிக் சென்டர் ஹெல்ப் மெனு. முதல் உதவி பான்ட் இன் தோற்றம். டெக்னிக் சென்டரின் தன்மை முதலிய விஷயங்களை மாற்ற உதவும். இது டெக்னிக் சென்டர் ஐ கான்ஃபிகர் செய்ய உதவும். சில சமயம் கையேட்டுக்கும் உண்மையாக செய்வதற்கும் சில மாற்றங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தால் இணையத்தில் தேடி தெளிவு பெறுங்கள். பல திறந்த மூல மென்பொருட்களுக்கு இதுவே வழக்கமான முறை. யாரையாவது கேட்டு தெரிந்து கொள்க. இரண்டாவது லேடக் தொடர்பான உதவி. ரிப்போர்ட் ஐ அமைப்பது, கணக்கை சேர்ப்பது, லிஸ்ட் சூழலை உள்நுழைப்பது, இப்படி பல. எப்போதும் வலைத்தேடல் சிறந்த தேர்வாக உள்ளது. பின்னே சென்று பான்ட் அளவை சிறிது அதிகமாக்குவோம். அது இங்கே உள்ளது. டூல்ஸ், ஆப்ஷன்ஸ், டெக்ஸ்ட் பார்மேட். நான் இப்போது 12 சைஸ் தேர்வு செய்தால் எழுத்து சற்று பெரிதாகிறது. நீங்கள் விரும்பினால் எடிட்டர் இல் வரி எண்களையும் பார்க்கலாம். இங்கே திரும்பி வந்து டூல்ஸ், ஆப்ஷன்ஸ், எடிட்டர், ஷோவ் லைன் நம்பர்ஸ். சரி. இப்போது நாம் நமது டாக்குமென்ட் ஐ கம்பைல் செய்யலாம்.
லேடெக்ஸ் to பிடிஎஃப் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்கள். பின் Ctrl Shift F5 பட்டன்களை ஒரே நேரத்தில் அழுத்த வேண்டும். நான் அதை செய்கிறேன். Ctrl Shift F5 பட்டன்களை ஒரே நேரத்தில் அழுத்த என்ன நடக்கும்? அது கம்பைல் ஆகி கிடைக்கும் பிடிஎஃப் ஃபைலில் ஒரு வரி தெரிய வேண்டும். அதை செய்வோம். Ctrl Shift F5. அது கம்பைல் ஆவதை பார்க்கலாம். பின் அது அடோபி ரீடர் ஐ திறக்கும். அதை இங்கே கொண்டு வருகிறேன். அதை பெரிதாக்க முடியும். ஒரே ஒரு வரி தெரிகிறது. இந்த ஃபைலை மாற்றி மாற்றி கம்பைல் செய்து நடப்பதை பார்க்கலாம். இப்போது hello.tex மற்றும் hello.pdf ஐ மூடப் போகிறேன். இப்போது அடோபி ரீடரில் உள்ள ஒரு குறைபாட்டை பற்றி சொல்ல வேண்டும். இதை விளக்க report.tex என்ற ஃபைலை லோட் செய்ய போகிறேன். அது ரிப்போர்ட் ரைட்டிங் என்ற டியூட்டோரியல் ஐ உருவாக்க பயன்பட்டது. இது moudgalya.org இல் கிடைக்கும். ஆகவே அதை செய்யலாம். இப்போது இதை மூடிவிட்டு report.tex ஐ திறக்கிறேன். இதை இங்கே கொண்டு போய் இன்னும் நன்றாக பார்க்கும்படி சரி. இந்த ஃபைலை Ctrl Shift F5 உபயோகித்து கம்பைல் செய்கிறேன். கம்பைல் ஆன பின் ஒரு பக்க ரிப்போர்ட் வருகிறது. அதை இங்கு கொண்டு போகிறேன். கொஞ்சம் பெரிதாக்குகிறேன். சரி, என்ன நடக்கிறது? இப்போது இந்த ஃபைலின் கிளாஸ் ஐ ஆர்டிக்கிள் இல் இருந்து ரிப்போர்ட் ஆக மாற்றுகிறேன். இங்கே ஆர்டிக்கிள் என்று இருப்பதை அழித்து ரிப்போர்ட் என மாற்றி இப்போது சேமித்து மறுபடியும் கம்பைல் செய்யலாம். Ctrl Shift F5. நமக்கு 2 பக்கங்கள் கிடைக்கின்றன. பின்னே எடுத்துச் சென்று பெரிதாக்கி இப்போது இரண்டாவது பக்கத்துக்கு போகலாம். இப்போது அது இரண்டாம் பக்கத்தில் இருக்கிறது. இதோ இதுதான் இரண்டாவது பக்கம். அங்கேதான் இருக்கிறோம் என்பதை நினைவு கொள்க. இங்கே திரும்பி வருகிறோம். இது தேவையில்லை, மூடிவிடலாம். report.pdf ஃபைலுக்கு போகலாம். இதோ அந்த இரண்டாவது பக்கம். இரண்டாவது பக்கத்தில் இருக்கும்போது மறுபடியும் கம்பைல் செய்ய போகிறேன். இதோ அது முதல் பக்கத்துக்கு போய்விட்டது. அது மீண்டும் திறக்கிறது. ஆனால் முதல் பக்கத்தை காட்டுகிறது. நாம் இரண்டாவது பக்கத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கம்பைல் செய்த பின் அது முதல் பக்கத்துக்கே சென்றுவிட்டது. அடோபி ரீடர் தான் இறுதியாக பார்த்த ஃபைலை நினைவு கொள்வதில்லை. பெரிய டாக்குமென்ட்களை கையாளும் போது இது பெரிய பிரச்சினையாகும். அடோபி ரீடர் ஐ பயன்படுத்தினால் ஒவ்வொரு கம்பைலேஷனுக்கும் பின் முதல் பக்கத்தையே திறக்கும். நிறைய பக்க ஃபைல்களை கம்பைல் செய்தால் இது ஒரு பெரிய தலைவலி. சுமாத்ரா என்ற பிடிஎஃப் ரீடர் இந்த பிரச்சினையை தீர்க்கிறது. சுமாத்ரா தானியங்கியாக பிடிஎஃப் ஃபைலை ரெஃப்ரெஷ் செய்வது மட்டுமல்லாமல் கடைசியாக தான் பார்த்த பக்கத்தை நினைவு கொள்ளவும் செய்யும். சுமாத்ரா ஒரு இலவச திறந்த மென்பொருள். ஆகவே இதை தேடினால் இந்த பக்கத்துக்கு கொண்டு செல்லும். சற்று நேரத்தில் அந்த பக்கத்தை காட்டப் போகிறேன். இதோ இருக்கிறது. டவுன்லோட் பக்கத்தை பார்க்கலாம்.
நிறுவலுக்கு தேவையான பைலை காட்டுகிறது. அது ஏறக்குறைய 1.5 MB அளவு. இதை ஏற்கனவே டவுன்லோட் செய்துவிட்டேன். ஆகவே இப்போது மூடுகிறேன். இங்கே திரும்பி வந்து அடுத்த பக்கம் போகலாம். ஐகானை சொடுக்கி வழக்கமான பதில்களை அளித்து நிறுவலாம். அப்படியே செய்கிறேன். நான் ஏற்கனவே டவுன்லோட் செய்து விட்டேன். இதோ நிறுவிவிட்டேன். இதோ நிறுவலை முடித்துவிட்டோம். அடுத்த பக்கம் போகலாம். என் கணினியில் இது புரோகிராம் பைல்ஸ் என்கிற போல்டரில் நிறுவியுள்ளது. இதோ sumatra.pdf. நாம் டெக்னிக் சென்டருக்கு சுமத்ராவை பயன்படுத்த சொல்ல வேண்டும். அதற்கு பில்டிற்கு சென்று அவுட்புட் புரோஃபைல் ஐ தீர்மானித்து பின் இதெல்லாம் செய்யலாம். இப்போது வியூவர். ஆகவே இங்கேதான் அது இருக்கிறது. இதை இடம் கண்டுபிடிக்கலாம். இப்போது இது தேவையில்லை, மூடிவிடலாம். டெக்னிக் சென்டர், பில்ட், டிஃபைன் அவுட்புட் புரோஃபைல், வியூவருக்கு போகலாம். இதோ அது அடோபியை காட்டிக் கொண்டுள்ளது. இதை மாற்ற வேண்டும். திரும்பி போகலாம். இங்கே இதோ புரோகிராம் பைல்ஸ் சென்று சுமத்ராவை கண்டுபிடிக்க வேண்டும். இதைத்தான் காட்ட வேண்டும். முடிந்தது. இனி கம்பைலேஷன் சுமத்ராவை கொண்டு நடக்கும். இதுதான் செய்தோம். ப்ரௌஸ் செய்து இடத்தை கண்டுபிடித்து காட்டினோம். சுமத்ராவை உபயோகிக்க தயாராகிவிட்டோம். அடோபி ரீடர் ஐ மூடலாம். ரிப்போர்ட்.tex ஐ Ctrl F7 ஐ ஒரே நேரத்தில் அழுத்தி கம்பைல் செய்யலாம். Ctrl F7 பயன்படுத்தி கம்பைல் செய்ய வேண்டும். முன்பு செய்ததை போன்று இல்லை. ஆகவே Ctrl F7. கம்பைல் ஆகிவிட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? ரிப்போர்ட்.pdf பைல் ஐ கண்டுபிடிக்கலாம். லேடக் பைலுக்கு சென்று இதோ இருக்கிறது. இதை சுமத்ரா பயன்படுத்தி திறக்கப் போகிறேன். இது சுமத்ரா. இதை கொஞ்சம் மேலே கொண்டு போகலாம். இது முதல் பக்கம். இது இரண்டாவது பக்கம். இரண்டாவது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த இரண்டாவது பக்கம் போன பிறகு இங்கே ஒரு புதிய வரியை உரையில் சேர்ப்போம். ஆடட் லைன். பின் அதை சேமித்து Ctrl F7. ரிப்போர்ட்.pdf ஐ பாருங்கள். பக்க எண் அதேதான் இருக்கிறது. உங்களை திருப்திப்படுத்த பக்கத்தை சிறிதாக்கி இரண்டு பைல்களையும் காட்டப் போகிறேன். நாம் சேர்த்த வரியை அழித்துவிட்டு சேமித்து Ctrl F7. கம்பைல் செய்கிறேன். இப்போது அந்த வரி பிடிஎஃப் பைலில் இல்லை. உண்மையில் நான் என்ன செய்யக்கூடும் என்றால், இங்கே போய் சாப்டர் நியூ ஐ மூடுகிறேன். சேமித்து Ctrl F7. இங்கே 3 பக்கங்கள் இருக்கின்றன. நாம் இரண்டாவது பக்கத்தில் இருக்கிறோம்.
ஏனெனில் முன்னே அங்குதான் இருந்தோம். மூன்றாவது பக்கத்துக்கு போகலாம். அங்கிருந்து கம்பைல் செய்யலாம். இங்கு திரும்பி வந்து பார்த்தால் மாற்றமே இல்லை. அதான் சுமத்ராவின் செயல்பாடு. இது அத்தனையும் செய்தோம். மேலே போகலாம். பிடிஎஃப் ஃபைல் தானாக மாறிவிடும். அதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். முக்கியமாக அதே பக்கத்தை காட்டுகிறது. ஒரு அப்பெண்டிக்ஸ் சேர்த்து Ctrl F7 ஆல் கம்பைல் செய்தால் 3 பக்கங்கள் உள்ளன. மூன்றாம் பக்கம் சென்று அங்கிருந்து கம்பைல் செய்தால் அது மூன்றாம் பக்கத்திலேயே இருக்கிறது. அடுத்து முன்பே சொன்னது போல நமக்கு கிடைத்த மிக்டெக்கின் அடிப்படை பதிப்பைத்தான் நிறுவினோம். இதை வைத்தே பல்வேறு காரியங்களை செய்யலாம். மிக்டெக்குக்கு மேலும் பல்வேறு பேக்கேஜ்கள் உள்ளன. சில இங்கு பட்டியலிடப்பட்டாலும் அவை இங்கே கிடைக்கவில்லை. பீமர் ஒரு பயனுள்ள பேக்கேஜ். அவற்றை நிறுவுவது பற்றிய விளக்கம் அடுத்த ஸ்லைடில் உள்ளது. அடிப்படை மிக்டெக்கை நிறுவிய பின் அப்டேட் செய்யவும். விண்டோஸ் ஸ்க்ரீனில் இடது மூலையில் டாஸ்க் பாரில் ஸ்டார்ட் பட்டனை சொடுக்கவும். சொடுக்கவும் புரோகிராம், மிக்டெக் 2.7, அப்டேட், மிரர், ப்ராக்ஸி முதலியன. அது அப்டேட் ஆகிவிடும். பின் டுடோரியலில் சொன்னபடி டெக்னிக் சென்டரை உபயோகிக்க ஆரம்பிக்கலாம். ஏதேனும் பேக்கேஜ் இல்லை எனில் மிக்டெக் அதை நிறுவும்படி சொல்லும். மிக்டெக் பேக்கேஜ்களை இணையதளம் அல்லது குறுந்தகடு விநியோகத்தின் வழியிலோ நிறுவலாம். முதலில் முழுவதையும் வன்வெட்டுக்கு எழுதிக்கொண்டு அங்கிருந்து நிறுவலாம். சிடியில் இருந்து நிறுவுவதில் சில சிக்கல்கள் உள்ளன. இதை செய்ய குறைந்தபட்சம் 1 ஜிபி வட்டு இடம் தேவை. சந்தேகங்கள் இருந்தால் யூசர் கம்யூனிட்டீஸ் ஐ தொடர்பு கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக டக் இந்தியா. நாங்கள் உங்களுக்கு fossee.in மூலமாக உதவ முயலுவோம். லேடக் சம்பந்தமான இன்னும் சில ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை வரும் காலத்தில் எதிர்பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களை அனுப்புங்கள். நன்றி.